அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ துளசியை பற்றி பார்க்க போகிறோம். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழணும் அப்படின்னா துளசி பூஜை ரொம்ப முக்கியமாக செய்யணும். துளசி மாடம் வச்சு விளக்கேற்றி காலை மாலை பிரதட்சணம் செஞ்சு நமஸ்காரம் செய்யலாம். செஞ்சு சாமி கும்பிடணும். மாடத்தில் உள்ள துளசியை பூஜிக்கிறதுக்கு வேறு துளசி செடியிலிருந்து தளங்களில் பறிக்கணும். நம்ம வணங்கி வர்ற துளசியை பறிக்கக்கூடாது. ஏதோ நமக்கு மருந்துக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம தனியாக அதுக்கு வச்சுக்கணும். நம்ம பூஜை பண்ணுற அந்த துளசியை செடியிலேருந்து எடுக்கக்கூடாது. துளசி எப்பயுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெண்கள் பூஜையில் துளசி ஒரு முக்கியமான பூஜையாக கருதப்படுகிறது. செவ்வாய் வெள்ளியில் மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, துவாதசி இந்த நேரத்தில் துளசியை பறிக்கக்கூடாது. எந்த துளசியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா துளசியாக இருந்தாலும் சரி, அதை பறிக்கக்கூடாது. ஆலயங்களில் துளசி கொடுத்தால் அதை காதில் வைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்கின்றார். அதனால் யார் துளசியை கொண்டு வர்றாங்களோ, யார் நம்ம வீட்டுக்கு துளசியை கொண்டு வர்றோமோ, அவங்களோட நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமது பெருமாள் துளசிக்கு உகந்தவர் கூறுகிறார்.